நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக நடிகர் மன்சூர் அலிகான் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். ரேவதி, இது குறித்த மேலும் தகவல்கள். வணக்கம் சரவ். தொடர்ச்சியாக அதிமுக தரப்பில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான பல்வேறு கட்ட செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு கட்சிகளும் தங்கள் செயல்பாட்டை நடத்தி வரக்கூடிய நிலையில் அதிமுகவில் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே புரட்சி பாரதம், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தன. தேமுதிக கட்சியுடனும் கூட இருமுறை கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்காக தொகுதி பங்கீட்டு குழுவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த குழுவினர் இதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை அதிமுக அலுவலகம், அதாவது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த தொகுதி பங்கீட்டு குழுவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் KP முனுசாமி உள்ளிட்டோர் இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்திருக்கின்றனர். அவர்களை சந்திப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கூட்டணி குறித்து, அதாவது தேர்தலை பொறுத்தவரை ஆதரவு அளிப்பதற்காக பல்வேறு கட்சிகளும் சங்க தலைவர்கள் உள்ளிட்டோரும் நேரடியாக வந்து தங்களது நிர்வாகிகளுடன் தங்களது ஆதரவுகளை தெரிவித்து வந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் சமீபத்தில் தனது கட்சியின் பெயரை மாற்றிய, குறிப்பாக சினிமாவில் பயணித்துக் கொண்டு அரசியலில் கவனம் செலுத்தி வந்த மன்சூர் அலிகான் நேரடியாக இந்த அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்தார். ஏற்கனவே அவர் தமிழ் தேசிய புலிகள் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி நடத்தி வந்து கொண்டிருந்தார். அந்த கட்சியின் பெயரை சமீபத்தில் இந்திய ஜனநாயக புலிகள் என மாற்றி தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார். ஏற்கனவே 1999ஆம் ஆண்டு புதிய தமிழகம் வேட்பாளராக பெரியகுளம் தொகுதியிலும், 2009ஆம் ஆண்டு சுயேட்சை வேட்பாளராகவும், 2019ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக திண்டுக்கல் தொகுதியிலும் இவர் போட்டியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கதாக இருந்தாலும், இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த தொகுதி பங்கீட்டு குழுவினை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை நேரில் சந்தித்து இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை இந்திய தேசிய புலிகளாக இருக்கக்கூடிய இந்த கட்சி தலைவர் மன்சூர் அலிகான், பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் கண்ணதாசன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை, தங்கள் கட்சியின் ஆதரவை அதிமுகவுக்கு கொடுப்பதாகவும், அதிமுக சார்பாக பிரச்சாரத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு தொகுதியை கேட்க கூட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை கூட்டணி, அதாவது ஆதரவு தெரிவித்து சென்றிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து கூட்டணி குறித்தும் அது மட்டுமின்றி ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தொகுதி ஏதோனும் கேட்கறதுக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை மன்சூர் அலிகான் தனது கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர்களை சந்தித்து இதனை தெரிவித்துவிட்டு அவர் அதிமுக அலுவலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். மீண்டும் இவர்களை சந்தித்து, அதாவது அதிமுக மூத்த தலைவர்களை சந்தித்து இது குறித்து பேச இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரவணன், தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரேவதி.